சர்வ முருகார்ப்பணம். பரணி ஹாஸ்டல் டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனல இப்ப தான் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம்பலோட வீடியோ உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிவபெருமான் அதிகமா சுடுகாட்டுல தான் வாழ்வார். அவரோட நீங்க பார்த்தாலே தெரியும். சுடுகாட்டு சாம்பலை உடல்ல பூசிக்கொண்டு சாதாரணமாக இருப்பார். மத்த தெய்வங்களோடு ஒப்பிடும்போது எந்த தங்க ஆபரணமும் எதுவும் இல்லாமல் எளிமையாக இருக்கக்கூடியவராக இருப்பார். அதில் முக்கியமாக ஒரே சுடுகாட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நமக்கு வந்த சந்தேகம் மாரியே தாயான பார்வதி தேவிக்கும் சிவபெருமான் மீது சந்தேகம் வந்துச்சு. நீங்க எவ்வளவோ இடம் இருக்கு. இந்த உலகத்துல நீங்க எங்கனாலும் தங்கலாம். ஆனா நீங்க ஏன் சுடுகாட்ட தேர்ந்தெடுத்தீங்க? சுடுகாட்டுல ஏன் தங்குனீங்க? அப்படின்னு சொல்லி பார்வதி சிவனிடம் கேட்குது. அதுக்கு சிவபெருமான் பதில் சொல்றாரு. இந்த மனிதர்களோட இத பார்த்தன்னா, அவங்க வந்து உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும், அந்த உடலோடு இணைந்திருக்கும் வரைக்கும், அவருடைய வேண்டுதல் அப்படின்னு நீ பார்த்துக்கிட்டன்னா, அவங்களோட சொத்து, சுகம் இப்படி அந்த உடல் சார்ந்த வேண்டுதலாக மட்டும் தான் இருக்குது மனிதனுக்கு.